அக்கா தங்கச்சிக்கு இடையில வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு பொறாமை. அதே சமயத்தில வந்து பாசம் இருக்கிற இடத்துல கொஞ்சூண்டு வந்து அவ தான் மேலையா? நம்ம தான் மேலையான்னு ஒரு கேள்விகள் இருக்கும் அப்படின்னு நெறைய தடவ பார்த்துருப்போம் நம்ம. அந்த ஒரு விஷயத்த வச்சு மட்டும் மகாநதியில அடிக்கடி வந்து இந்த 3 அக்கா தங்கச்சிகளுக்கு இடையில பிரச்சனைலாம் வர மாரி நெறைய காமிக்கிறாங்க. 4வது தங்கச்சி எங்க போனாங்கன்னே தெரியல. நர்மதா எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்ல. சோறு போடுறது மாரியும் அவங்கள காமிக்கல. அவங்க ஸ்கூலுக்கு போற மாரியும் காமிக்கல. அவங்க இருக்காங்களா இல்லையான்னும் தெரியல. வீட்டுக்கு பாட்டி, தாத்தா வந்தபோதும் இல்ல. விஜய் வந்தபோதும் இல்ல. விஜய் அவங்கள்ட்ட எப்படி பேச போறாங்கன்னும் இல்ல. அந்த கேரக்டர் நம்ம கண்ணுக்கே தெரியாம மறைச்சிற போறாங்களாங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, கங்காவுக்கு காவேரி மேல ஆரம்பத்துல ஒரு சின்ன பொறாம உண்டு அப்படிங்கிறத அப்பப்ப வேணுங்கம்போதெல்லாம் ஊதி பெருசாக்கிப்பாங்க. இல்லன்னா நல்லவங்களாக்கிடுவாங்க. யமுனாவ எப்படிதான் இப்படி ஒரு மோசமான ஒரு கேரக்டரா எழுத முடியுங்கிற அளவுக்கு வந்து ஒரு மோசமான கேரக்டரா, எரிச்சல் தரக்கூடிய கதாபாத்திரமா, நமக்கு பார்த்தாலே கடுப்பாகக்கூடிய கதாபாத்திரமா அந்த கதாபாத்திரத்த கொண்டு போய் மாத்திட்டாங்க. ஆனா, இதுல வந்து இந்த இந்த படம் ஒரு நல்ல படம் ஒண்ணு இருக்குமே, அந்த படத்துல வந்து இவரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கமல் சொல்லுவாரு. என்ன அப்படின்னா வந்து ஸ்ரீதேவி கேட்பாங்க. உன்ன இப்ப எல்லாருமே வந்து கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிடுறாங்க அப்படின்னா, எங்க நான் ஒருத்தன் தான் கோபாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன்ங்கிறேன். எல்லாரும் என்ன சப்பானி, சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதே மாரி ஒரு விஷயம் தான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து சாரதா நீங்க எல்லாம் ஒண்ணா இருக்கணும். எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இவங்க யாரும் ஒண்ணா இருக்க மாரி தெரியல. எந்நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை. இவங்க சேர்ந்து இந்த குடும்பத்த முன்னேத்துறதுக்கு ட்ரை பண்ணல. இப்ப வந்து அங்கருந்து வந்த விஜய் முன்னேத்தணுமா, இந்த பக்கம் இருக்க குமரன் வந்து ஏதாச்சும் அடி வாங்கணுமா, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் ஏதாச்சும் போராடணுமான்னு எல்லாம் போராடுறாங்களே தவிர, காவேரி எப்பயாச்சும் ஏதாவது நான் பண்றேன் அப்படிங்கிறாங்க. பாதி நேரம் அத தாண்டி வேற எதுவும் பண்றதே இல்ல. இப்ப குமரன் ஏதோ ஆக்டிங்லாம் போறேன்னாரு. அத காணவே காணோம் அப்படியே நின்னுடுச்சு. யமுனா ஏதோ வந்து ஐஏஎஸ் ஆகுறேன்னாங்க. அதுவும் நின்னுடுச்சு. ஸோ இந்த மாரி பல கேள்விகள், பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இந்த குடும்பத்தில இந்த சகோதரிகள ஒண்ணாக்கிட்டு, இவங்களுக்குள்ள இருக்க விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா கொண்டு போய், இதில விஜய் இருக்காரு, குமரன் இருக்காங்கன்னு கொண்டு போலாம். இந்த கதையோட மையக்கருவா இவங்க தானே இருக்கணும். ஆனா அத தாண்டி எப்படியோ விலகி போயிடுச்சுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓ! அந்த படம் வந்து 16 வயது நிலை. அதே மாரி நீங்க உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சீரியல்ல என்ன விஷயத்த எதிர்பார்க்குறீங்க? விஜய், காவேரிக்கான ஒரு பிரதானத்த காமிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க காமிக்கிறலாம் ஓகே. அதுக்காக மத்த எல்லாத்தையும் வில்லியாக்குறத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.